உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சத்யராஜ் இணைப்பில் இருக்கிறார். சத்யராஜ், வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. தேனி மாவட்டம் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் கம்பம் அருகே உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சுருளி அருவியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பானது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு, பொதுமக்கள் வருகை தருவதற்கு, பக்தர்கள் நீராடுவதற்கு தடை விதித்திருந்தனர். இந்த தடையானது தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான தூவானம், ஈத்தக்காடு, மேகமலை, மணலார் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அந்த மலையிலிருந்து சுருளி அருவிக்கு வரக்கூடிய நீரானது வெள்ளமாக ஆர்ப்பரித்து தற்பொழுது சுருளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த தண்ணீரானது படிக்கட்டு வழியாகவும் சென்று கொண்டு இருக்கிறது. தண்ணீரின் வரத்து அதிகரித்து வருவதால் அந்த மலைகளில் இருந்து, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து மரம், செடி, கற்க, பாறைகள் என்று பல்வேறு பொருட்களை என்று இழுத்துக் கொண்டு தண்ணீரின் கொட்டுகிறது. இதன் காரணமாகத்தான் சுருளி அருவியில் குளிப்பதற்கு பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் 3வது நாளாக தடை விதித்து உள்ளனர். தற்பொழுது பார்த்தோம் என்றால் சுருளி அருவி பகுதியில் ஒட்டிய சுருளிமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவது, இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் சுருளி அருவிக்கு வருகை தந்து செல்கின்றனர். கனிமொழி, இது குறித்து வனத்துறையினர் கூறுகையில் சுருளி அருவியின் வெள்ளப்பெருக்கு குறையும் வரை, அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், பக்தர்கள் வர வேண்டாம் என்று தடை விதித்து உள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.